ஒரு வெறும் வானிலையில் 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், அதுக்கப்புறமா 4 ஸ்பூன் சோம்பு, அது கூடவே 1.5 ஸ்பூன் சீரகம், அது கூடவே 2 ஸ்பூன் கிராம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஏலக்காய், 6 பிரியாணி இலைகள், அது கூடவே 4 அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 10 பட்டைகள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கலர் மாதிரி வரணும். உங்களுக்கு இந்த மாதிரி வறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனித்தனியாகவும் வறுத்து சேர்த்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய கரம் மசாலா பவுடர் கமன்னு சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த பவுடர் நமக்கு 6 மாதத்துக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு 200 கிராம் வரைக்கும் நமக்கு இந்த கரம் மசாலா பவுடர் கிடச்சிருக்கு. தேங்க்யூ.